நல்லா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. செம 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 ரொமான்டிக் நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். தனுஷோட ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே. தங்கச்சி நல்லா கேரக்டர் நல்லா இருக்கு. தனுஷ் கேரக்டர் தங்கச்சி கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, த்ரில்லிங்காக இருக்கு. படத்துல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா அடுத்தடி பாசத்தையும் காமிக்கிறாங்க, கூட பிறந்தவங்களுக்கு கூட நம்ப முடியாதுன்னு காமிக்கிறாங்க. வேற என்ன, தங்கச்சிக்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்காரு. அதான் மியூசிக் பயங்கரமாக இருக்கு. எக்ஸலண்ட், சூப்பர். படம் சூப்பராக இருந்ததுண்ணா. கான்செப்ட் சிஸ்டர் சென்டிமெண்ட்டு இந்த மாதிரி சிஸ்டர் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோண்ணா. சூப்பராக படம் சூப்பராக இருக்குது. மறுபடியும் பார்க்கலாம், 2 வாட்டி பார்க்கலாம்ண்ணா. வேறு லெவல், நேஷ்னல் அவார்டு கன்ஃபார்ம். சூப்பர். அபர்ணா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் ஆக்டிங்கு டைரக்ஷன் ஆல் சூப்பர்ண்ணா. கிரேட் பிளே ஃபிலிம் சொல்லுங்கண்ணா. சொல்லவே தேவையில்லை, அவர் நடிப்பு அசுரன். அவர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. டைரக்ஷன் பக்கா. 50 ஃபிலிமு சூப்பர் ஹிட். எந்த படத்தில் இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு எல்லா படத்துலையும் வன்முறை இருக்க தான் செய்யும். ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ட்ரெண்டிங்கே அப்படி தான் போயிட்டு இருக்குது. 50 ஃபிலிம் சக்ஸஸ். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அது KGF ஸ்டார்ட் பண்ணி எல்லா படத்துலையுமே இருக்கிறேன். அது எதுவுமே பண்ண முடியாது. D50 சக்ஸஸ். குறைகளே இல்லை, நிறைகள் தான். படம் ஹிட்டு. செம்ம நல்லா இருக்கு. தனுஷ் உழைச்ச உழைப்புக்கு ஒரு மாபெரும் வெற்றி இது. அது வெற்றிமாரோட சேர்ந்து அந்த வெற்றிமாரோடைய அந்த வடச்சல 2 மாதிரி இருக்கு படம். செம்ம சூப்பர். எல்லாமே நல்லா இருக்குண்ணா. கதை ஆக்ஷன், ரமோட மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்கு. படம் பக்கா சூப்பர், பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, போர் அடிக்காம போகுது. சூப்பராக போகுது படம், கூட எதுவும் இல்லை. ராயன் படம் வேற லெவலில் இருந்தது. பக்கா மாசா பண்ணிடுறாரு அண்ணா தனுஷ். வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அவர் சீன், அந்த ஒரு சீனும் அவர் வரும்போது அப்படியே பூஸ் பம்ப் சேருது. அவர் இது பிஜிஎம் வேற லெவலில் போட்டு ரமன் சாங் வேற லெவலில் இருக்கு. அண்ணன் நம்பியோ நம்பவே கூடாது. கூட சீட்டில் அண்ணனை நம்பினா இது தம்பிங்க நம்பனா கூட வந்து கை தருப்பாங்கன்னு கரெக்டாக காமிச்சிடாப்புல 10ல். தங்கச்சி ரோல் வேற லெவலில் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. படம் வேற லெவலில் ஹைலைட்டாக எடுத்திருக்காரு தனுஷ் அண்ணா. வேற லெவலில் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக எடுத்திருக்காரு சார். டைரக்ஷனில் அவர் இதில் சூப்பராக அல்டிமேட்டாக எடுத்திருக்காரு சார். குறைகள் எதுவுமே இல்லை சார். நல்லா பார்க்கலாம் சார். ப்ரோ, அதாவது படம் வந்து நம்ம எல்லாம் பார்க்குற வட சென்னை அந்த மாதிரி தான், அதே வைப்பில் தான் இருந்துச்சு. ரகுமான் ப்ரோ தான் வச்சு நொறுக்குன்னு நொறுக்கிட்டாரு. என்ட்ரன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. 3 பேர் வந்து ஆமா ஸ்பாய் பண்ணாரா? சம படம் அண்ணா, வேற லெவல். பாட்டுக்காகவே வேற படத்துக்கு வந்தாரு. ரகுமான் பாட்டுக்காகவே போங்க, வேற மாதிரி இருந்துச்சு. நீங்க நினைக்கிறது நடக்காது, ஆனா நடக்குது, அப்படியே நடக்கும். ஆனா அதான் படம் வேற லெவல். ஆக்ஷன்லாம் வேற லெவல். தனுஷ் வந்து செம்மையா டைரக்ட் பண்ணிருக்காப்ல. அது நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. சூப்பரா இருந்துச்சு. செம்மையா அவர் வேலையை சரியா பார்த்துட்டாரு. ஆமா, எல்லாத்துலயுமே பேசிக்கிட்டே இருப்பாரு எஸ்.ஜே. சூர்யா. ஆனா இதுல வந்து ஒரு மாதிரி பேசாம டிஃப்ரெண்டா செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எதுவுமே இல்லைக்கு என்ன சொல்றது, தனுஷ் அவர் ஒரு டிஃப்ரெண்டான டேரக்டர் தான் போல. அவங்கலாம் வந்து இல்ல அதாவது தங்கச்சி வெறித்தனமா இல்ல நல்லா வெற்றிமாறன் படம் மாதிரியே இருந்துச்சு. அப்படி சூப்பரா அவங்களாம். ஆமா, அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தது. சூப்பரா இல்ல உங்களெல்லாம் கட் பண்ணி என்ன பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். துஷாரா விஜயன் அவங்க வந்து அவங்க ரோல் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சாந்தமா இருப்பாங்க. செம்ம ஒரு நல்ல ஆர்க் அது. அதனால டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்க இது வரைக்கும் நம்ம சார்பேட்டா பரம்பரையில பார்த்தோம்ல, அதுல ஒரு மாதிரி ஓரமா இருந்தாங்க. இதுல ஒரு மாதிரி நொறுக்கல் தான், ஃபுல் மாஸ். இல்லைங்க, அதாவது இதெல்லாம் கட் பண்ணிட்டா அந்த ஒரு வைப்பு அந்த இதெல்லாம் போயிடும். அதனால நல்லா இருந்துச்சு. குறைகள்லாம் இல்லை பிரதர், நல்லா தான் இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம். சும்மா போர் அடிக்குது வந்து பார்க்கணுன்னா வந்து பார்க்கலாம். வெறித்தனமாக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்ம ஆக்டிங். நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்து ஏரேட்டட்னு ஒரு மாதிரி வைலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தேன். இருந்துச்சு, ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த ரேட்டு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. யூஏ வச்சே பார்க்கலாம். அது என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு தான் எனக்கும் புரியல. ஸோ ஆனால் மிச்சபடி ரஹ்மான் சாரோட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் வேறு லெவல். அண்ட் அந்த வாட்டர் பாக்கெட்டோட அந்த சாங் எல்லாம் தரமாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் அந்த ஸ்டார்ட்டோட பாட்டிங்லேயே செம்மையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பேசிக்காக படம் ரொம்ப பிடிச்சி. 10க்கு நான் ஒரு 9 கொடுப்பேன். அவர் தரம், அவர் வந்து அடிச்சுக்கவே முடியல. D50 வேறு. ஸோ ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வட சென்னை 2. அது வெற்றிமாறன் சார். எப்போ சார் அப்டேட்? நல்லா இருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. மியூசிக், ஆக்டிங் யாரையும் நம்ப கூடாது. தனுஷ் ஆக்டிங் செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். தனுஷோட சீன் எல்லாமே நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறேன், தங்கச்சிக்கோசம் அண்ணன் தம்பிக்கோசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா டைம் பார்க்கலாம்.
சூப்பர். நல்லா இருந்துச்சு. அவங்க இது வந்து அந்த சிஸ்டர் சீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு நேம் தெரில, தனுஷ் தங்கச்சியா? அவங்க ஓகே, நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. அந்த அந்த பாடம் பேர் உசுரே உசுரே, அது பரவாயில்ல, ஒன்ஸ் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. அவங்க செம்ம பண்ணிடுறாங்க, அவங்க செம்ம கேரக்டர், அவங்க எல்லாம் பாசமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது படம். படம் வந்து வடச்சல 2 மாதிரி இருக்குது, பட் செம்ம மாசாக இருக்குது. சூப்பர், செம்ம. சொல்ல வேணாம் அவர் ஏஆர் பற்றி சொல்லவே தேவையில்லைன்னா இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக நல்லா பண்ணியிருக்காரு. D50க்காகவே நல்லா பண்ணியிருக்காருங்கண்ணா. ஆல் சாங்னா அது சென்டிமெண்ட் சாங். ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறேண்ணா. அவங்க தரமாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் இந்த கேரக்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அவங்கவுங்க கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. தேவையான டைலாக்ஸ், தேவையான பாட்டு, பிஜிஎம் எல்லாமே பர்ஃபெக்டாக சிங்காக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி ரொம்ப எனக்கே பாப்பாண்டிக்கு அப்புறம் இது வந்து ஒரு மாதிரி செம்ம சேஞ்சு. அதாங்க அவரோட தம்பி அந்த விஷயந்தான் எனக்கே ஒரு மாதிரி டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஆனால் நல்லா இருந்துச்சு படம்.